தமிழ் புத்தாண்டான சித்திரை திருநாள் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் குவிந்துள்ள பக்தர்கள் கடல் மற்றும் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஆனந்த் நேரடியாக தரும் தகவலை தற்போது கேட்கலாம். ஆனந்த், தற்போது திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? சிறப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? வணக்கம் பூர்ணிமா. முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடாக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டு வழிபாடு என்பது ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் தேதி என்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை தமிழ் புத்தாண்டு அன்று வழிபட்டால் அந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான நாளாக அமையும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்துள்ள ஏராளமான பக்தர்கள் கடல் மற்றும் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி புத்தாடை அணிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இந்த நாளை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. முதலில் விஸ்வரூப தீபாராதனையும் பின்னர் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனை அடுத்து சுவாமிக்கு புத்தாண்டு சிறப்பு பூஜைகளானது நடைபெற்று வருகிறது. மேலும் சித்திரை முதல் நாள் என்பதால் விஷ்ணு கனிகாமம் தரிசனமும் நடைபெற்று வருகிறது. மேலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பால் 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம் 60 வயதிற்கு மேலானவர்கள் செல்லும் வழி அனைத்திலுமே பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் பக்தர்கள் தரிசனம் செய்ய செல்லக்கூடிய கட்டண தரிசன வரிசை, பொது தரிசன வரிசை மட்டுமல்லாது கிரி பிரகாரங்கள் முழுவதுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆனந்த்.